Hi friends, welcome to Uppadai Training Academy. இன்னைக்கு நம்ம SA Ultimate உடைய ஃபர்ஸ்ட் எபிசோடா ஐயனம்ல ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? SA Ultimate ஃபர்ஸ்ட் எபிசோட் கிடையாது. SA Ultimate ஆரம்பிக்கும் போது क्वेश्चन அப்படி மாதிரி மாத்தி நிறைய क्वेश्चंस பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 5-6 எபிசோடா வந்து தொடர்ந்து ஹிஸ்டரியில ஒரு டாபிக் எடுத்து அப்படியே வரிசையா சிந்து சமணர்கள், குப்தர்கள், ஜெதி சுல்தான், முகலாயர்கள் எல்லாத்தையும் ஒரு 10 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லி விளக்குவேன், ஒரு கொஸ்டினுக்கு நீங்க எனக்கு ஆன்சர் சொன்னீங்க. இதுதான் வந்து லாஸ்ட் ஒரு 5-6 எபிசோடா நம்ம போயிட்டு இருந்தது. இப்போ ஹிஸ்டரி அந்த எபிசோடு முடிஞ்சது. நான் ஒவ்வொரு எபிசோடு சொல்லும் போதும் முடிக்கும் போதும் அடுத்த எபிசோடு என்ன நடத்த போறோங்கிறத சொல்லிடுவேன். அதன் அடிப்படையில் நீங்க படிச்சுட்டு வந்து தான் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதல் டாபிக்கா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ரிஃபார்ம்ஸ் 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக சீர்திருத்த இயக்கங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான டாபிக் தான், ஒரே விஷயத்தை தான் பேசின மாதிரி இருக்கும் திருப்பி. ஆனால் இன்னும் கொஞ்சம் இயரு, நேமு, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம எப்பவும் போல ஒரு இயர் கமெண்ட் பண்ண சொல்லுவேன். இன்னைக்கு நான் என்ன இயர் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1930. சார் ரொம்ப எளிமையான வருஷம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணால் 1930ல் எத்தனை ஈவெண்ட், ஓகேங்களா, 3 ஈவெண்ட் சொல்லணும். ஒரு ஈவெண்ட் மட்டும் சொல்லக்கூடாது, ஓகேதா? சும்மா ஒரு ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டு தான் நடந்து சொல்லுவாங்க. 1930 நடந்த 3 சம்பவங்களை தொடர்படுத்துங்க. ஓகே, தொடர்படுத்தி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேடி பாருங்க, வரலாறை படிச்சு பாருங்க, 10th புக் ஓப்பன் பண்ணுங்க, 12th புக் ஓப்பன் பண்ணுங்க, ஏகப்பட்ட பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூனா சர்வஜோனிக் சபா, பூனா சர்வஜோனிக் சபையை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? நிறைய சபைகள் வரும். பூனா சர்வஜோனிக், ஆத்மீய சபா, ஓகேங்களா? அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஒரு 10 சமாஜம் வரும். ஓகேங்களா? சத்திய சோதக் சமாஜம், இந்த மாதிரி நிறைய சமாஜம் வரும். அப்போ அந்த ஒவ்வொரு சமாஜமும் உருவாக்கப்பட்ட ஆண்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஆண்டு வந்து சரி யார் அதை உருவாக்குனாங்க, இந்த 2 பாயிண்டையும் சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஓகே, அதன் அடிப்படையில் இதை யார் சார் உருவாக்குறாங்க, ஹூ எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எம்ஜி ரானடே மொத்தம் 3 இயக்கங்களை ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? 3 இயக்கங்களை ஸ்டார்ட் பண்றாரு. 1870, 1861, 1884. இது 10th புக்கில் இந்த 3 இயரும் அப்படியே வரிசையா இருக்கும். என்னென்ன அமைப்புகள், என்ன வருஷம், இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். இது 1870 அப்படிங்கிற வருஷம் தான் பார்த்துட்டீங்கன்னா இந்த பூனா சர்வஜோனிக் சபா, பூனா சர்வஜோனிக் சபா, PSS அப்படின்னு சொல்றாங்க. அதான் நம்ம ஷார்ட் ஃபார்ம் சொல்றோம். ஆனால் பூனா சர்வஜோனிக் சபா 1861 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதவைகள் மறுமண சங்கம் அப்படின்னு அமைப்பு உருவாக்கி இருப்பார். ஓகேடா? விதவைகள் மறுமண சங்கம். 1884 தக்கான கல்வி கழகம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. ஓகேங்களா? மொத்தம் எம்ஜி ரானடே நான் சொல்லிட்டேன், யாரு கூட இருந்தவர், அந்த பிரார்த்தன சமாஜம் அந்த அமைப்பு கூட இருந்தவர். அவர் வந்து 3 இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு. பூனா சர்வஜோனிக் சபா, விதவைகள் மறுமண சங்கம், தக்கான கல்வி கழகம். இந்த 3 இயக்கங்களும் மிக 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 முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட், இப்போ இதுதான் எம்ஜி ரானடே. மேற்படி இது இருக்க தியாப்ஜி அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜி, காங்கிரஸ் உடைய முதல் முஸ்லீம் பிரசிடென்ட். அடுத்து பெரோஸ் மேத்தா, ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா திலகர் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து 3 அணியில ஒருத்தர். மராத்தா கேசரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பத்திரிகையில இவர் நடத்திருப்பாரு. ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இவர் ஒரு மாபெரும் நபருப்பா, அவங்களோட இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். நார்த் இந்தியாவில் மகாராஷ்டிரா பகுதியில் ஜோதிபா பூலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர்களும் இவருடைய மனைவி சாவித்திரிபாய் பூலே 2 பேருமே மகாராஷ்டிரா பகுதியில் மிகப்பெரிய ஒரு ரிஃபார்ம்ஸ், ஓகே, சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது யாருமே அந்த காலத்தில் பிராமணர்கள், மேல்தட்டு மக்களை தவிர வேற யாருமே படிக்க முடியாத சூழ்நிலை இருந்த நேரத்தில் இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தனி பள்ளிக்கூடம், இவர், ஓகேங்களா, இவர் மனைவி பெண்களுக்கான தனி பள்ளிக்கூடம். யோசிச்சு பாருங்க, எப்போ 150 வருடங்களுக்கு முன்னாடியே. இப்பெல்லாம் வந்து படிக்கிறதே பெரிய விஷயம், அதை தாண்டி பெண்களுக்கும் தனிப்பள்ளி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் தனிப்பள்ளி உருவாக்கியிருக்காரு ஜோதிபா பூலே. இது அல்லாம குலாம்கிரி ஒரு புத்தகம் பெயர். ஓகேங்களா? என்ன புத்தகம்? குலாம்கிரி, அதாவது அடிமைத்தனம் அப்படின்ற அமைப்புல ஒரு தலைப்புல வந்து ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருக்காரு. யாரு? ஜோதிபா பூலே. ஓகேங்களா? இப்போ இந்த ஜோதிபா பூலே என்ன சொல்றாரு அப்படி பார்க்கலாம் பாருங்க. ஜோதிபா பூலே ஆதரவற்றவர்களுக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். ஆமா, 2 பேரும் சேர்ந்துதான். விதவைகளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து விதவைகளுக்கு மறு திருமணம் இதெல்லாம் நிறைய விஷயம் பேசுவாங்க. அதான் பதிவு நடத்துறாங்கல்ல, அதே மாதிரி விடுதலை நடத்துவாங்க. ஏன்னா ஆதரவற்றவர்கள் அந்த காலத்துல வந்து வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க, அந்த வீட்டில் ரொம்ப அடிமைப்படுத்துவாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க விடுதலை நடத்துறாங்க. அடுத்து காரணம், ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார்,
விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். விதவை மறுமணத்தை ஆதரித்தார், குழந்தை திருமணம், இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா இதுக்கு இது சரியான விளக்கம் கிடையாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு இது சரியான விளக்கம் கிடையாது. அப்ப என்ன சொல்லலாம்? கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை. ஓகேங்களா? அதுதான் சொல்ல முடியும். இல்லை, கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ தான். கூற்று சரி, காரணம் சரி, ஆனால் கூற்று பொருத்தமற்றதாக ஒரு ரைட். ரைட் தான். ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகே, ஏன்னா ரெண்டுமே சரிதான். அப்படிதான் கூற்று காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை, விளக்கவில்லை அப்படிங்கிற வார்த்தை சொல்லலாம். இங்க எப்படி சொல்லியிருக்காங்க? ஏ தான் ஆன்சர். சரிங்களா? ஏன்னா கூற்று காரணம் பொருத்தமானதாக உள்ளது அப்படின்னு சொன்ன தவறு. இதுக்கு இது பொருத்தமானது இல்லை. ஓகே, ஏ தான் ஆன்சர். ஓகே, இப்போ ஜோதிபா பூலே மகாராஷ்டிரா பகுதியில் குலாம்கிரி முக்கிய புத்தகம். அதே மாதிரி ஜோதிபா பூலே கொண்டு வந்த அமைப்பு தான் சத்திய சோதக சமாஜம். ஜோதிபா பூலே கொண்டு வந்த அமைப்பு தான் சத்திய சோதக் சமாஜம். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான அமைப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அமைப்பு, எம்ஜி ராணடே வேலை செஞ்சாரு அந்த அமைப்பு, பிரார்த்தன சமாஜம். டாக்டர் ஆத்மராங் பாண்டுரங்கா என்பவரால் நிறுவப்பட்டது. கரெக்ட் தான். ஓகேங்களா? பிரார்த்தன சமாஜம் சொல்லிட்டு ஒவ்வொரு சமாஜமும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எங்கு உருவாக்கப்பட்டது, யார் உருவாக்கப்பட்டது படிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப இது எங்க உருவாக்கப்பட்டது? பம்பாய், திருப்பி மகாராஷ்டிரா பகுதியில். அதாவது பிரம்ம சமாஜம் உருவாக்குனார்ல ராஜாராம் மோகன் ராய், அந்த அமைப்போடைய ஒரு பகுதியாக தான் ஃபர்ஸ்ட் செயல்பட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தனியா இதெல்லாம் 10th புக்கிலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிரார்த்தன சமாஜம் அது பகுதியாக செயல்படும். அதுக்கப்புறம் தனியா ஆத்மராங் பாண்டுரங்கா என்பவரால் 1867 பம்பாய் மாகாணத்தை கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ட். இந்த சமாஜம் அனைத்து ஜாதியினரையும் சம பந்திகளை, சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தார். எஸ், கரெக்ட். 100% கரெக்ட் தான். ஓகே, எல்லாருமே இதை பண்ணுவாங்கப்பா. ஓகேங்களா? அனைத்து சாதியினருக்கும் சம பந்தி, சாதி கலப்பு திருமணம், உருவ வழிபாடு எதிர்ப்பு, ஓகேங்களா? இந்த எல்லா விஷயத்தையும் இந்த ரிஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வித்தியாசமான ஸ்டெப் எடுத்துக்குவாங்க. பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதத்தை தான் சீர்திருத்த போகிறோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தை மாற்ற போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். இப்போதான் பார்த்தோம். ஜோதிபா பூலே ஆதரவற்றவர்கள், விதவைகளுக்கு, குழந்தை திருமணம், இதை தான் எதிர்க்கிறார். ஆண்களுக்கு என்ன மேம்பாடு வாழுது அந்த டைம்ல? இப்போதான் ஆண்களுக்கு மேம்பாடு வேணும். ஓகே, ஆனால் அந்த காலத்துல அப்படி கிடையாது. ரைட். எனிவே, இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. பிரார்த்தன சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. நான் இப்பதான் சொன்னேன், பிரார்த்தன சமாஜம் எங்க? பம்பாயில உருவானது. அப்போ பஞ்சாப்ல என்ன இருந்தது? அடுத்த ஒரு கொஸ்டின் வருது. ஓகேங்களா? அதை பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ 4வது ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ முதல் 2 ஸ்டேட்மெண்ட் தான் சரி, 1, 2 ஆகியவனே சரி. ஓகேங்களா? புரியுதா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் எங்கெங்க உருவானது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட், பெண்களின் விடுதலைக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை வரிசைப்படுத்தி எழுதுக. கால வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா? சும்மாலாம் வந்து கால வரிசைப்படுத்துறது வந்து கேட்குற மாதிரி கிடையாது. முதல்ல வந்து சிம்பிளாக கேட்டுருவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து பார்த்தா நிறைய சட்டங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் மன்னருடைய கட்டிய பில்டிங்ஸ் நுணுக்கமாக கேட்குறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுக்கணும்? எல்லாத்தையும் ஒரு இந்த வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்களேன், இதை சிம்பிளாக நீ லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் அதை நீங்கள் யோசிச்சினாலே ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சாரதா சட்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்ன தெரிஞ்சுக்கணும். பாதி பேர் தெரியாது. சாரதா சட்டம்னா பெண்களின் திருமண வயதுக்காக, குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்காக, குழந்தை திருமண வயதை ஒப்புவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? சரி, அது ஒன்று. சதி ஒழிப்பு, அது ஒன்று. வரதட்சணை தடை சட்டம், ஓகேங்களா? தேவதாசி ஒழிப்பு சட்டம், ஓகேங்களா? இப்போ எது ஃபர்ஸ்ட் ரொம்ப பழசானது? எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரிஃபார்ம்ஸ்ல, சமுதாய சீர்திருத்தத்துல முதலாக கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய முன்னெடுப்புனா உயிரை கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை ஒழிச்சாங்க. ஓகேங்களா? அப்போ தேவதாசினா அதுவும் மோசம்தான், ஆனால் இது அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? வரதட்சணை அதுவும் மோசம்தான், ஆனால் இது எல்லாத்தையும் விட அது ஓரளவுக்கு லெஸ் மோசம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சாரதா சட்டம், குழந்தை திருமணம் மோசம் தான். ஓகேங்களா? எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருந்ததுன்னா சமுதாய சீர்திருத்தவாதிகளுக்கு ராஜாராம் மோகன் ராய் அவருடைய அண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நெருப்புல பிடிச்சி தருவாங்க. அந்த சதியை வந்து அவர் ராஜாராம் மோகன் ராய் பார்த்ததுனால அவர் வில்லியம் பெண்டிங் பிரபு அவர் தான் ஆணை போடுவார். 1829 தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் TNUSRB ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு SIPC மாற்றி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. எப்போ கேட்டாலும் சொல்லணும்ப்பா. ஓகேவா? அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். ராஜாராம் மோகன் ராய், வில்லியம் பெண்டிங் பிரபு 2 பேர் பேரையும் வச்சுக்கணும். ஓகே, சதி ஒழிப்பு. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா அடுத்து என்ன ஈவென்ட் சார் வரும்? ஃபர்ஸ்ட் 2வதுப்பா. 2வது ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா கூட நீங்க இந்த ஆப்ஷன் டிபேட் பண்ணிடலாம். பாருங்க,
4 ஆப்ஷன் தவிர்த்து இப்போ 2 1 தான் செலக்ட் பண்ணணும். கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு, ப்ராபபிலிட்டி 50-50 தான். அடுத்து பார்க்கலாம். அடுத்து தெரியலனா கூட நீங்க இந்த 2ல ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். ரைட், எனிவே படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சாரதா சட்டம் 1929 அது 1930 சொல்லுவாங்க, 29 தான் சொல்லணும். சரிங்களா? அதாவது இந்தியாவில் குழந்தை திருமணத்துடைய வயதை வந்து நிர்ணயிக்கணும் ரொம்ப காலமாக பேசியிருந்தாங்க. நம்மலாம் அக்பரே வந்து நிர்ணயிச்சாரு. அக்பர் பார்த்துருப்போம். அக்பர்லாம் சதி ஒழிச்சாரு, குழந்தை திருமணத்தை வயது நிர்ணயிச்சாரு. அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் அவர்கள் வந்து நிறைய கமிட்டி போட்டு நிறைய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி வயது ஒப்புதல் கமிட்டி, ஓகேங்களா, ஏஜ் கன்சர்ன் கமிட்டி அப்படின்னு தான் போட்டு சாரதா சட்டம் குழந்தைக்கான திருமண வயதை வந்து நிர்ணயம் பண்ணுவதற்கான ஒரு சட்டம் வந்தது. ஓகே ரைட். அடுத்து தேவதாசி ஒழிப்பு சட்டம். ஆக்சுவலா தமிழ்நாட்டுல தேவதாசிங்கிறது ரொம்ப தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மோசமான விஷயமா இருந்தது. தேவதாசினா என்ன? இந்த கோவில்ல ஒரு பெண்ணை தத்து விடுவது. ஓகேங்களா? அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் அந்த பெண் செய்வாங்க. ஓகேங்களா? அந்த கோவிலுக்காக வந்து என்ன பரதம் கட்டிட்டு நாட்டியம் ஆடுவது, இதுதான் காலப்போக்கம். இது வந்து வாலண்டியரா எல்லா பெண்களும் போயிருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த நிலைமை மோசமானது. ஓகேங்களா? கட்டாயப்படுத்தி அந்த கோவிலுக்கு அந்த பெண் இருக்கணும், கட்டாயப்படுத்தப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகள், அங்கே இருக்கக்கூடிய தர்மகர்த்தா அவர்கள் வந்து அதை தவறான அந்த பெண்ணை வந்து தவறான வழியில் நடத்துறது. ஓகேங்களா? அது தேவதாசிங்கிற நிலைமைக்கு போய் ஒரு கட்டத்தில் தாசிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? எப்படி நம்ம தாசி நம்ம ஒரு பேட் வேர்ட் சொல்கிறோமோ, ஆனால் அது உண்மையாகவே ஒரு தமிழ் வார்த்தை. ஓகேங்களா? அந்த அளவுக்கு மோசமாக போனதுனால பெண்கள் எல்லாருமே அந்த காலத்துல இருந்த முத்துலட்சுமி ரெட்டி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தர்மாம்பாள், இவங்க எல்லாருமே இந்த தேவதாசி, பெரியார் எல்லாருமே தேவதாசி முறை வந்து ஒழிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1930களிலேயே வாய்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அப்பெல்லாம் சட்டம் கொண்டு வரல. 1947 தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான சட்டம். அடுத்து வரதட்சணை. இது எல்லாமே ரொம்ப மோசமானது. ஓகேங்களா? வரதட்சணையை விட இது எல்லாமே ரொம்ப மோசமானது தான். ஓகேங்களா? வரதட்சணைங்கிறது வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ப்ராடக்டா பார்க்கறது. ஓகேங்களா? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அது கூட நகைகள், சீர்வரிசைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிட்டு வர்றது, இதுதான் வந்து வரதட்சணைங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். இப்போ வரதட்சணை வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் அப்படிங்கிற அமைப்புல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலம் முடிஞ்சு இந்தியர்கள் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க, 1961. அந்த சட்டம் கொண்டு வரது கூட பாராளுமன்றத்தில் நிறைய சிக்கல் வந்தது. அதனாலதான் நீங்க பாலிட்டி, ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன், அந்த பாராளுமன்றம் படிக்கும்போது இந்த இயர் ரொம்ப முக்கியமா படிப்பீங்க. ஏன் அப்படின்னா பாராளுமன்றத்தில் இந்த ஒரு ஆர்டிகல் படிச்சிருப்பீங்க, ஆர்டிகல் 108 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆர்டிகல் 108 கூட்டு மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டையும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இடத்துல வச்சு பில் பாஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் தான் இந்த வரதட்சணை தடுப்பு சட்டத்தை வந்து ராஜ்யசபாவில் பாஸ் ஆகாததுனால எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கூட்டு பண்ணி இதை வந்து பாஸ் பண்ண வச்சாங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ ஈவென்ட் பார்க்கலாமா? 2, அடுத்து 1, அடுத்து 4, அடுத்து 3. ஓகேங்களா? 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி. ஓகேவா? தெளிவா ஒரு இயரோட அது எப்போ வந்தது, அதுக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது வாழ்க்கைக்கும். சொன்னேன். பஞ்சாப்ல வேற ஒரு அமைப்பு. ஆக்சுவலா நம்மளுடைய இந்தியா மேப்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான சீர்திருத்த இயக்கம் நடைபெற்றது, சென்னை தவிர. ஓகே, சென்னை நடந்தது பார்க்கலாம். ஆனா 1800களிலேயே வங்காளத்துல தான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சீர்திருத்த விஷயங்களே வந்து தொடங்குது. வங்காளத்துல யாரு? ராஜாராம் மோகன் ராய், அவர் தான் உருவாக்குறாரு. ஓகேங்களா? வங்காளத்துல. அதுக்கப்புறம் பம்பாயில ஜோதிபா பூலே, ஆத்மராங் பாண்டுரங்கா, இவர்கள் எல்லாருமே பிரார்த்தன சமாஜம், சத்தியசோதக் சமாஜம். அப்புறம் பின்னாட்கள்ல தான் அம்பேத்கர். ஓகேங்களா? அம்பேத்கருக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அம்பேத்கர் தான் அதுக்கப்புறம் தான் 1930க்கு மேலதான் வெளியவே தெரிய வர்றாரு. ஆனால் இவங்கெல்லாம் 1800களிலே இதெல்லாம் பண்றாங்க. ஓகேங்களா? பஞ்சாப் பகுதியில் பார்த்துக்கிட்டீங்கன்னா யார் இருக்காரு அப்படின்னா இந்த அமைப்பு. ஓகேங்களா? சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய ஆரிய சமாஜம் தான் பஞ்சாப் பகுதியில வந்து பண்றாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ராஜாராம் மோகன் ராய், இங்க வந்து ஆத்மராங் பாண்டுரங்கா மற்றும் ஜோதிபா பூலே, எம்ஜி ராமரே இருக்காரு. இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒருத்தர் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி சார். அப்ப நம்ம ஊர்ல சவுத்துல, அப்ப தமிழ்நாடு சென்னையை மையமா வச்சு நம்ம ஊர்ல நிறைய பேர் சொல்லலாம். அயோத்திதாசர் சொல்லலாம். ஓகேங்களா? ரெட்டமலை சீனிவாசன் சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்து அம்பேத்கர் பின்னாட்கள் தெரியப்பட்டாரோ அதே மாதிரி நம்ம ஊர்ல பெரியார் 1920க்கு அப்புறம் அவர் தெரியப்படுகிறார். அதுக்கு முன்னாடியே இவர் இன்னும் தென் மாவட்டங்கள், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அவர் ஐயாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட உண்மையான பேர் வந்து முத்துக்குட்டி, அப்படி இல்லைன்னா வந்து முடிசூட்டும் பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது அவங்களுடைய வழிபாடு வந்து இருக்குது. ஓகே, இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு பகுதியில இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து தொடங்குறாங்க. அதன் அடிப்படையில சுவாமி தயானந்த சரஸ்வதியோடைய
ஆரிய சமாஜம் பார்த்தீங்கன்னா 1875ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகிறது. இவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன் தான் ரிப்பீட்டட் ஆகக்கூடியது, வேதங்களை நோக்கி செல் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா, இந்தியாவுடைய உண்மையான கலாச்சாரம்னா வேத காலம் தான். சார் வேத காலம் நீங்கள் கிளாஸ் நடத்தும் போது ரொம்ப மோசமான காலம் சொல்லியிருக்கீங்களே, நான் தெளிவாக சொன்னேன். வேத காலம் 2 வகை, முன்வேத காலம், பின்வேத காலம். பின்வேத காலம் தான் மோசமானது, குட்டிச்சவராக போகும் கலாச்சாரம், குழந்தை திருமணம், பலதார மனம் எல்லாமே நடக்கும், நாசமா போகும் இந்தியா எப்போ பின்வேத காலத்துல. ஆனா முன்வேத காலத்துல கலாச்சாரம் அவ்வளவு அருமையா இருக்கும். ஓகேங்களா, கலாச்சாரம் தான் இப்படிதான், இதான் இந்தியா கலாச்சாரம், அந்த அளவுக்கு இருக்கும். ஜாதி இருந்தது ஆனா பாகுபாடு கிடையாது. ஓகேங்களா, ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, குழந்தை திருமணம் கிடையவே கிடையாது, பலதார மனம் கிடையாது, எல்லாமே நல்ல சொசைட்டியா இருந்தது. ஓகேப்போ அந்த வேதத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்றாரு. அதே மாதிரி யாரெல்லாம் ஹிந்துக்கள் இருந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனாங்களோ, கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனாங்களோ, திருப்பி நம்ம மதத்துக்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இயக்கம், சுங்கத்தான் இயக்கம் அப்படின்ற இயக்கத்தை இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா, பஞ்சாப்ல. ரைட். அடுத்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சீர்திருத்தவாதிகள் ஒருவர். ஓகேங்களா, அப்ப தமிழ்நாடு சம்பந்தமான இங்க இந்த ராஜாராம் மோகன் ராய் வெஸ்ட் பெங்கால் அடிச்சிருங்க. கேசவ் சந்திரசன் நம்ம ஊர் கிடையாது, பேரை பார்த்தா தெரியுது. ஓகேங்களா, கேசி சென் இவரை வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பகுதி தான். இந்த ராஜாராம் மோகன் ராய் கூட இருப்பாரு, அது ஒரு பெரிய கதை. இப்போ மீதி இருக்கிறது முத்துலட்சுமி அம்மையார், பெரியார். ஓகேங்களா, பெரியார் தான் அடிச்சுக்க ஆதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நீங்க எங்க போனீங்கனாலும் எல்லா இடத்துலையும் சிலை இருக்கும் ஒருத்தருக்கு. யாரு? அவர் தான் பெரியார். ஓகேங்களா, அப்ப அவர் தான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு. ஓகேங்களா, அந்த காலத்திலே வந்து இப்ப நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்களை இப்ப நீங்க சினிமால பாக்குறீங்க, எத்தனையோ படங்கள் வருது. ஓகேங்களா, சினிமால அதாவது வந்து தாழ்த்தப்பட்டவர்களை வந்து துன்புறுத்துறது, இதுக்கு எத்தனையோ படம் வருது. ஆனா அந்த படத்தை மைய கருத்தா அதுக்கு முன்னாடி எப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சவர் தான் பெரியார். ஓகேங்களா, ஆனால் தமிழ்நாட்டில் அவருக்கு இல்லாத இடம், சிலை இல்லாத இடங்களே கிடையாது. அப்போ அவர் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. சார் என்ன சார் பெரியார் பெரியார்னு சொல்றாங்க, அப்படி என்ன சார் பண்ணாரு பெரியார்? ஓகேங்களா, சொல்லணும்னா 2 மணி நேரம் பேசலாம், அந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. 1918-19 இவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் 1921 கள்ளுக்கடை மறியல். இந்த நம்ம இப்போ வந்து டைம்ல டாஸ்மாக் எப்படி ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி அந்த காலத்துல வந்து கல்லு கடை வச்சிருப்பாங்க. ஓகேதா, கல்லு மதுபான மாதிரி கல்லு. ஓகேதா, ஆனா அதை இப்போதான் நல்லதுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அதை வந்து குடிச்சுக்கிட்டு ரகலை பண்றது அப்படி இருந்தது. ஆனால் பெரியார் வந்து கல்லுக்கடை மறியல் வந்து பண்ணாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1924 மிகப்பெரிய போராட்டம் கேரளாவில் போயிட்டு அவரு தமிழ்நாட்டில் சேர்ந்த ரோசாப்புத்துறை என்று அழைக்கப்படக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் 2 பேர் சேர்ந்து எங்க போறாங்க? வைக்கம் போராட்டம் போறாங்க. ஓகேங்களா, வைக்கம் போராட்டம், கோயிலை சுத்தி மக்கள் நடமாடக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கு எதிராக நம்மளால போனாரு. ஓகேங்களா, 24 21 கல்லுக்கடை மறியல் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துடைய ஒரு பாட்டா நடந்திருக்கும். 1925 சேரன் மகாதேவி போயிருப்பாரு. அங்க போய் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை பார்ப்பாரு. அதை பார்த்துட்டு கோவப்பட்டு காஞ்சிபுரத்துல வந்து சண்டை போடுவாரு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, அதை பின்தங்கியவர்கள், தாழ்த்தப்பட்ட வார்த்தை கிடையாது, ஃபர்ஸ்ட் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் கேட்பாரு. கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸ்ல. அதனால போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சீட்டை வெளியே வந்து தனியாக ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு பேர் தான் சுயமரியாதை இயக்கம். எப்போ? 1925. அப்படியே தொடர்ந்தீங்கன்னா ஒரு பத்திரிகை, எக்கச்சக்கமான பத்திரிகை, குடியரசு, புரட்சி, ரிவோல்ட், பகுத்தறிவு, உண்மை, இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகளை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அது எல்லாத்துலேயுமே வந்து பகுத்தறிவு விஷயத்தை பேசுறாரு. அப்படியே பின்னாட்களை தொடர்ந்தீங்கன்னா 1929, 30, 31 தொடர்ந்து 3 தடவை சுயமரியாதை மாநாடு. அதுக்கப்புறம் 1936, 37 அம்பேத்கர் எழுதிய அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா, அந்த புத்தகத்தை வந்து இவர் தமிழாக்கம் பண்றாரு. பெண் ஏன் அடிமையானால் அந்த புத்தகத்தை எழுதுறாரு பெரியார். ஓகேங்களா, பெண்களும் வீட்டை விட்டு வெளியே வர வேணும், பெண்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கணும், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும், தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்கல்ல, அதெல்லாம் பெரியார் தான் முன்னோடி. ஓகேங்களா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், ஒரு 2 மணி நேரம் கூட பேசணும் பெரியாரை பத்தி. அந்த அளவுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. நம்ம புக்கில் 10th கூட கம்மியா இருக்கும், நீங்க 11th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகேங்களா, 11th புக் படிச்சுக்கோங்க. ரைட். இப்போ ஆமா, பெரிய சீர்திருத்தவாதினா ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது பெரியார் போட்டுக்கலாம். ஓகேங்களா, பெரியாருக்கும் முன்னாடி அயோத்திதாசர் தான் இருக்காங்க. சரிங்களா, ஆனா ஆப்ஷன் வச்சு தான் பெஸ்ட் பார்க்கணும். நான் அவர் ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகையை நடத்தியவர் யார்? இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி போட்டுக்கோ நினைக்கிறேன். யாரு? ஐயோ, ஆன்சரே போட்டு கொடுத்துருக்காங்க. அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா, என்ன சார் பெரியாருக்கே முன்னோடியா இருந்தாருன்னா பெரியாருக்கு முன்னாடி அவர் பிறந்தாரா? ஆமா, பெரியாரு தான் குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, இவரை தான் வந்து தாழ்த்தப்பட்டதற்கான அந்த விடுதலை போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகே, இது அந்த அளவுக்கு வந்து அயோத்திதாச பண்டிதர் வந்து ரொம்ப முக்கியமானவர். அப்ப இந்த அயோத்திதாச பண்டிதர் வந்து இந்த ஒரு பைசா தமிழ் என்ற பத்திரிகை 1907 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது இல்லாம வந்து சாக்கிய பௌத்த சங்கம்,
அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குவார். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திராவிட, ஓகேங்களா, திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி 1891 உருவாக்கி நீலகிரியில முதல் மாநாடு நடத்துவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து இந்த திராவிடம் விஷயத்தை இவர் தான் வந்து இந்த வார்த்தையே திராவிட மகாஜன சபை, திராவிட பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதனையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ரைட்டா? இதுதான் வந்து ஒரு பைசா தமிழன் அயோத்திதாசர். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் தவறாக பொருந்தியுள்ளது, ராங்லி மேட்ச்ட், தவறானது. சுத்தி இயக்கம் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? கேள்வி கேட்கணும், நான் சொன்னேன். சுவாமி தயானந்த சரஸ்வதி சுத்தி இயக்கம், சுங்கத்தான் இயக்கம் 2 இயக்கம் ஸ்டார்ட் பண்ணாரு. கரெக்ட். என்ன சுத்தி இயக்கம்னா யாரதான் ஹிந்துவா இருந்து முஸ்லீம் ஆனாங்களோ திருப்பி முஸ்லீமா இருந்து ஹிந்துவா மாறணும், அதுதான் சுத்தி இயக்கம். ஓகேங்களா? அடுத்து ஐயாவளி, நான் இப்போ அதுவும் சொன்னேன். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருவாங்கூர் இந்த மாவட்டங்களில் ஐயாவளி வந்து அந்த காலத்தில் வந்து முடிசூட்டும் பெருமாள் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட சுவாமிகள் என்ன பண்ணியிருப்பாரு, அவர் ஒரு விதமான சீர்திருத்தத்தை பண்ணியிருப்பார். அவர் என்ன சார் பண்ணியிருப்பாரு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா துவையல் பந்தி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார். என்ன சார் துவையல் பந்தி அப்படின்னா சமபந்தி தான் அந்த மாதிரி பேர் சொல்லி நினைக்கிறார், துவையல் பந்தி. சரிங்களா? அடுத்து ராமகிருஷ்ண இயக்கம் ஸ்டார்ட் பண்ணது ராமகிருஷ்ண பரமஹம்சர். சார் பேர் ஒண்ணுதான் இருக்கப்பா, அவர் தான் கிடையாது, படிச்சிருப்போம். ராமகிருஷ்ணன் இயக்கம் இதான். நிறைய இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்க புத்தகத்தை படிப்பதோடு மட்டும் கிடையாது உங்களுடைய படிப்பு. நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய விஷயத்த பார்க்கணும். பார்க்கறதுனாலே நிறைய நாலேஜ் வந்து நீங்க கெயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கன்னியாகுமரி, கன்னியாகுமரினால எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும், சன்ரைஸ். ஓகேவா? K2K அதெல்லாம் சொல்லக்கூடாது. கன்னியாகுமரினால நமக்கு என்ன ஞாபகம் வரணும், திருவள்ளுவரின் சிலை. ஓகேவா? விவேகானந்தருடைய பாறை, இந்த விஷயம் தெரிய வரும். ஓகேங்களா? அந்த பார்க்கும்போது கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறை இருக்கும், விவேகானந்தர் சிலை. அதுக்கு சைடுல பார்த்தீங்கன்னா பரமஹம்சருடைய போட்டோ இருக்கும். அப்போ விவேகானந்தருடைய குரு யாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரிங்களா? அப்போ ராமகிருஷ்ண இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது யாரு, விவேகானந்தர். இது தவறா இருக்கு. சரிங்களா? நாம்தாரி இயக்கம், நிரங்காரி இயக்கம் 2 இயக்கம் இருக்கும். ஓகேங்களா? ஒன்னு நாம்தாரி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது பாபா ராம்சிங், நிரங்காரி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது பாபா தயால் தாஸ். இது ரெண்டுமே பஞ்சாப் பகுதியில் சீக்கியர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். சீக்கியர்களையும் மத சீர்திருத்தம் தேவைப்பட்டது, அதுதான் இங்க பேசுறாங்க. ஓகேங்களா? இது ஐயா வைகுண்ட சுவாமிகள் புக் எழுதியிருப்பாரு, அகில திரட்டு அம்மானை. ஓகேங்களா? அது வந்து அவருடைய குரு சீடர் எழுதியிருப்பாரு. அதிசய திரட்டு அம்மானை, அருள் நூல், இந்த மாதிரி நூல்களை எழுதியிருப்பார். ஓகேவா? ரைட். அடுத்து கொஸ்டின் 9வது கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து தமிழ்நாட்டில் பெரியாரு, அயோத்திதாசர். பெரியாருக்கு முன்னாடி அயோத்திதாசர் சமகாலத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு மக்களால் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய, எப்படி நம்ம காந்திய தாத்தான்னு சொல்றோமோ அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் தாத்தான்னு சொல்லுவோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரட்டமலை சீனிவாசன். எந்த அளவுக்கு பெரியாரு அம்பேத்கர் தான் தெரியுதோ அந்த அளவுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்க மாட்டிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய நபர். ஓகேங்களா? ஆதி திராவிட மகாஜன சபை. அப்போ அயோத்திதாசன் உருவாக்குனது வெறும் திராவிட மகாஜன சபை. ஆனா இவர் யாரு, ரட்டமலை சீனிவாசன் உருவாக்குனது 1893 ஆதி திராவிட மகாஜன சபை. அப்போ ரட்டமலை சீனிவாசன் நமக்கு 2 பாயிண்ட் ஞாபகம் வரணும். ஒன்னு அம்பேத்கர் கூட இருந்தவர் 1930, 1931 வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வட்டமேசை மாநாட்டில் வந்து கலந்து கொள்வாரு. இவருடைய சுயசரிதை ஜீவிய சரீர சுருக்கம் அப்படிங்கிற ஒரு நூல். ஓகேங்களா? ரைட். அடுத்து 10வது கொஸ்டின், பொறுத்துக கொஸ்டின், எளிமையான கொஸ்டின் தான். திருப்பியும் ஐயாவளி வராரு. திருவருட்பா, பாபா தயால்தாஸ், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தேவேந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா. ரைட். இப்போ ஐயாவளி அப்படின்னாலே ஒரே பாயிண்ட் தான். வைகுண்ட சுவாமிகள் தூத்துக்குடியில நிழல் தாங்கல் அப்படிங்கிற இடத்துல வந்து வழிபாடு நடத்தியிருப்பாரு. கடவுள் வந்து ஒளி வடிவமானவர் சொல்லுவாங்க. திருவருட்பா அப்படின்னாலே ஒரே விஷயம்தான். அந்த வார்த்தையை பார்த்தோம் நமக்கு ஞாபகம் வரணும். ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. ஓகேங்களா? ராமலிங்க அடிகளார் ஜீவ காருண்ய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் பாபா ராம்சிங் உருவாக்குனது ஒரு அமைப்பு, அதுல வந்து நாம்தாரி இயக்கம். ஓகேங்களா? பாபா ராம்சிங், நம்ம ராமர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம்தாரி ராமர். ஓகேங்களா? நிரங்காரி அப்படின்னா பாபா தயால் தாஸ். என் கூட ஒரு பையன் இருப்பான், என் கூட என்னுடைய ஃப்ரெண்டு, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, அவரு தாஸ் அவன் பேர். அவன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டா இருப்பார். ஓகேங்களா? அப்போ நிறமா இருப்பார், நிரங்காரி தாஸ், இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 2. அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னால ஒரே பாயிண்ட். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விதவைகளுடைய மறுமணத்திற்காக நிறைய போராடி இருப்பாரு. விதவை மறுமண சட்டம் வந்தது இவரால் தான். 1. தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம் அமைப்பு உருவாக்குவார். ஓகேங்களா? பிரம்ம சமாஜத்தில் இவர் போய் சேர்ந்திருப்பாரு. யாரு? ஆதி பிரம்ம, நம்ம தேவேந்திரநாத் தாகூரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா KC சந்திரசன், இவர் 2 பேரும் சேர்ந்து பின் நாட்களில் அது 2 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கும். அப்போ 4-5-2-1, 4-5
213 ஆப்ஷன் ஏல இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின். கடைசி கொஸ்டினாக ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின். ஆத்மீய சபாவை நிறுவியவர் யார்? யார் ஆத்மீய சபாவை நிறுவியவர் அப்படி சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நம்ம நடத்தும் போது கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதை வச்சுட்டு நீங்கள் போடலாம். ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் 10th புக்கில் இது இருக்காது. 11th புக்கை பிடிச்சிருந்தா மட்டும் தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய பேர் மேபி டெஸ்ட் பேச்சு இதை அட்டன் பண்ணியிருப்பீங்க. பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். லாஸ்ட்டாக இறுதியாக ஒரு 5 கொஸ்டின் நடத்துறது இருந்து கேட்குறேன். அட்டன் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆரிய சமாஜம் எந்த ஊரை மையமாக வச்சு நடக்குது? ஓகேங்களா? 2வது கொஸ்டின், ரட்டமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்கிய ஆண்டு. ஓகேங்களா? 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், அயோத்திதாசருடைய திராவிட மகாஜன சபைக்கு முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், தொடக்கத்தில் இருந்த இந்த தக்கான கல்விக் கழகம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேசியிருப்பேன். தக்கான கல்விக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. 4வது கொஸ்டின். 5வது கொஸ்டின், இறுதி கொஸ்டினாக யாரை பத்தி கேட்கலாம் அப்படின்னா ஒரு சட்டத்தை பத்தி கேட்கலாம். சாரதா சட்டம் எந்த ஆண்டு? 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எஸ்ஐ அல்டிமேட் சந்திக்கிறேன். அடுத்த எஸ்ஐ அல்டிமேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியரின் வருகை. ஓகேடா? ரொம்ப முக்கியமானது தான். ஐரோப்பியர் வருகைனா எல்லாமே அடங்கும். ஐரோப்பிய வருகையில் வந்து எப்படி பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, போர்ச்சுகீஸிங்க வந்தாங்க, தொடர்ந்து எப்போ என்னென்ன போர் நடந்தது, மைசூர் போர், கர்நாடகா போர், எல்லாமே அது கூட அடங்கும். பிளாசி போர், பக்சர் போர் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அது அடுத்த எபிசோடாக இருக்கும். 11 கொஸ்டின் ரெடியாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ.